பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். வணக்கம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு அதிசயம், அவர் ஒரு அற்புதம், அவர் ஒரு அவதாரம். திரையுலகம், அரசியல், தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த மூன்று பரிணாமங்களிலும் அவர் வாழ்ந்ததைப் போல் சமகாலத்தில் யாரும் இல்லை. உலகத்திலேயே ஒரு திரைப்படத்தை மக்கள் சிந்திக்கின்ற, மகிழ்ச்சி அடைகின்ற, வாழ்வியல் பண்புகளை கடைப்பிடிக்கின்ற ஒரு அறிவாயுதமாக பயன்படுத்திய அந்த திரைப்படத்தின் தலைப்பு, அந்த திரைப்படத்தின் பாடல்கள், அந்த திரைப்படத்தின் வசனங்கள், அப்பப்பா, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு படிக்காத பாமரனை கூட சிந்திக்க வைத்தது அவருடைய திரைப்பாடல்களும் வசனங்களும் தான். அப்படி அதிலே ஒரு பாண்டித்துவம் பெற்றவர். தனக்கு பிடித்த நல்ல பண்புகளை, நல்ல கொள்கைகளை சக மனிதனுக்கு அந்த கருத்து போய் சேர வேண்டும், சக மனிதனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மனிதநேயம் என்ற சிந்தனையை இந்த மண்ணில் மலரச் செய்த மகாபுருஷர். அதனால தான் அவரை அவதாரம் என்று நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். தொடக்கத்தில் தேசியவாதியாக இருந்தார், காந்தியடிகளின் தொண்டராக இருந்தார். பிறகு அவர் தேசப்பிதா காந்தியை மனதார விரும்பி கதராடை அணிந்து கொண்டிருந்தார். பிறகு 1953 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் தன்னை ஈடுபடுத்தி இணைந்து கொள்கிறார். திமுக என்ற ஒரு அரசியல் இயக்கம் எப்படி வளர்ந்தது, அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல இடங்களில் பதிவு செய்கிறார். அதாவது 53 அவருடைய இணைப்பிற்கு பிறகு அவரும் வளர்ந்தார், திமுகவும் வளர்ந்தது. நாடோடி மன்னன் திரைப்படம், அந்த திரைப்படத்தில்தான் முதலாக திமுக கொடியை, தன்னுடைய லட்சணை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற லோகோவை முதலாக திமுக கொடியை ஒரு ஆணும் பெண்ணும் பிடித்து கொண்டிருப்பதை போன்ற அந்த காட்சியை இடம்பெறச் செய்தார். அதற்கு பிறகு திமுக கொடி என்று மக்களால் அழைக்கப்படவில்லை. எம்ஜிஆர் கொடி என்றுதான் சொல்லப்பட்டது. அதை அண்ணாவே அனுமதித்தார். ஒரு முறை அண்ணா வெளியூர் கூட்டங்களுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருகையில் காலை 6-6:30 மணி இருக்கும். சாலை ஓரத்தில் நிறுத்தி தேநீர் அருந்துவதற்காக காரை நிறுத்தி இருக்கிறார். காரில் இருவர்ண கொடி பறக்கிறது. அப்பொழுது வயலுக்கு வேலைக்கு போவாங்க இல்லையா, அந்த மக்கள் சாரையாக போயிட்டு இருக்காங்க. போகிறபோது இந்த இருவர்ண கொடியை பார்த்தவுடன், நீங்கள் என்ன எம்ஜிஆர் கட்சியா என்று மக்கள் அண்ணாவை, அந்த கட்சியினுடைய தலைவரை பார்த்து, நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா, எம்ஜிஆர் வந்திருக்கிறாரா அப்படி என்று கேட்டார்கள் என்று அதை பெருமிதத்தோடு அண்ணா பத்திரிகையில் எழுதுகிறார். அதாவது, என் தம்பி எம்ஜிஆர் பெயரை சொல்லி எம்ஜிஆர் கட்சி என்று சொன்ன பொழுது நான் அகமகிழ்ந்தேன். படிக்காத பாமரர்களிடத்தில் இந்த கட்சியை கொண்டு சென்ற பெருமை எம்ஜிஆரையே சாரும் என்று அண்ணா அதை மனப்பூர்வமாக அதை பாராட்டினார். திமுக முதல் வெற்றி எது தெரியுமா? சென்னை மேயர் தேர்தல் வெற்றி. நாடோடி மன்னன் திரைப்படத்திற்கு பிறகு நடந்த தேர்தல்.
அந்த நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் அண்ணா பேசுகிறார். திரையுலகம் என்ற மாமரத்தில் ஒரு பழுத்த கனி தொங்கிக் கொண்டிருந்தது. இது யார் மடியில் விழுமோ என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த கனி என்னுடைய மடியில் விழுந்தது. விழுந்த கனியை எடுத்து என் இதயத்தில் வைத்து கொண்டேன். அதுதான் எம்ஜிஆர் என்ற என் இதயக்கனி என்று அண்ணா மிகப்பெரிய அளவில் பாராட்டினார். அப்போ மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டது. முதல் வெற்றி 57 ஏன்னா 52 தேர்தலில் திமுக போட்டியிடலை. 57 தேர்தலில் 15 இடங்களில் வெற்றி பெற்றது. அதற்கும் நிதி வசூலிப்பதற்கும் பிரச்சாரத்திற்கும் எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டாருங்கிறத அண்ணாவே சொல்கிறார். அடுத்து 62 தேர்தல் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் மாபெரும் வெற்றி. 67ஆம் ஆண்டு துப்பாக்கியால் சுடப்படுகிறார் ராதாவால். அந்த சுடப்பட்ட பொழுது மருத்துவமனையில் போடப்பட்ட அந்த கட்டு இருக்கு இல்லையா, அந்த புகைப்படம் தான் பட்டி தொட்டி. பிரச்சாரமே இல்லை. எம்ஜிஆர் சுடப்பட்டதற்கு பிறகு பிரச்சாரமே இல்லை. முழுக்க முழுக்க அந்த படம் பட்டி தொட்டி எங்கும் ஒட்டப்பட்டது. அதை பார்த்த மக்களின் அனுதாபம் ஒரு மாபெரும் வெற்றியை தந்து அண்ணா முதல்வரானார். அண்ணா முதல்வரானதற்கு பிறகு எதிர்பாராத விதமாக 2 ஆண்டுகளில் அண்ணா மரணமடைந்தார். அதற்கு பிறகு கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்கினார். முதலமைச்சராக்கியதற்கு பிறகு இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாட்டின் காரணமாக திமுகவை விட்டு நீக்கப்படுகிறார். திமுகவை விட்டு நீக்கப்பட்டவுடன் அண்ணா திமுக என்ற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த அண்ணா திமுக என்ற இந்த மாபெரும் இயக்கம் தோன்றுவதற்கு விதை போட்டவனே நான் தான். அது ஒரு பெரிய வரலாறு. அதாவது திமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்பட்டு அவருடைய மகன் மு.க. முத்துவை முன்னிலைப்படுத்தி இங்கே மிக ஆளுமை மிக்க ஒரு நடிகராக மகனை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி அந்த காரியத்தை செய்தார். இதனால் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் மன்றங்கள் கொதித்தெழுந்தது. அப்படி கொதித்தெழுந்த பொழுதுதான் அதனுடைய விளைவுதான் அதிமுக என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அதுவும் தோற்றுவிக்கப்பட்டதற்கு பொதுமக்களும் ரசிகர்களும் கொடுத்த நெருக்கடி. தமிழகமெங்கும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், எழுச்சி. எம்ஜிஆர் இல்லாத திமுக தொடர் தோல்விகளை சந்தி மக்கள் அந்த கட்சியை புறக்கணித்தார்கள். திமுகவை புறக்கணித்த மக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அரவணைத்து கொண்டார்கள். 77 87 வரை 10 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக தென் மாநிலங்களில் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இதுவரையில் வெற்றி பெறவில்லை. தென் மாநிலங்களில் ஒரு மாநில கட்சி தன்னுடைய திரைப்படங்கள், பாடல்களில் தன்னுடைய கருத்தை, நான் என்ன செய்வேன், மக்களுக்கு எது தேவை, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் அப்படியே சாராக பிழிந்து மக்களுடைய சிந்தனையில் பதிய வைத்தார். அதுதான் இன்றைக்கும் அவர் திரைப்படத்தின் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரம் என்று வந்த பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சமூக மாற்றத்திற்கான முதல்வராக இருந்து பணியாற்றினார். அன்று அவர் தொடங்கி வைத்த சத்துணவு திட்டத்தால் பயன்பெற்ற மாணவர்கள் இன்றைக்கு உயர்நிலைக்கு போய் வெளிநாடுகளிலெல்லாம் போய் பணியிலே இருந்து சம்பாதிக்கிறார்கள். அவர் கொண்டு வந்த தனியார் பொறியியல் கல்லூரியின் வாயிலாகத்தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற முடிந்தது. ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்தினார்.
அவர் முதல்வராக இருந்த பொழுது அந்த 10 ஆண்டு காலம் பணியாற்றியதற்கு அவர் ஒரு பைசா எந்த சலுகையும் அனுபவிக்க. ஸோ இப்படி மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாமனிதர். அப்போ இப்படி வாழ்ந்ததால் அவர் தலைமுறை தாண்டி இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவரை கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் என்ற செய்தி கேட்டு உடுமலைப்பேட்டையில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவர் மரண செய்தி கேட்டு தற்கொலை செய்து கொண்டவர். மக்கள் மத்தியில் இடம்பெறுவதற்கு இந்த 3 தான் காரணம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. யாராவது உன்னை பற்றி சொன்னால் துர்சாமி மாதிரி இருக்கணும்னு மற்றவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு உன்னுடைய பொது வாழ்க்கையை சேவையை முதன்மைப்படுத்தி அமைத்துக்கொள் அப்படி சொன்ன பொழுது நான் சொன்னேன், இது அறிவுரை இல்லைனே, இது அரச கட்டளை. இந்த அரச கட்டளையை பின்பற்றி நான் நிச்சயமாக உங்களுக்கு பெருமையும் புகழையும் சேர்ப்பேன்னு சொன்னேன். நீங்க பாருங்க, அவரால் 21 வயதில் நான் அடையாளப்படுத்தப்படுறேன் தொகுதி அமைப்பாளரா. அது எந்த தொகுதிக்கு? முதலமைச்சர் கருணாநிதி இருக்கிற சைதாப்பேட்டை தொகுதிக்கு என்னை தொகுதி அமைப்பாளராக நியமனம் செய்கிறார். 21 வயது இளைஞனிடத்தில் ஒரு நம்பிக்கை வைத்து அந்த பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்து அதை நான் சிறப்பாக செய்கிறேன் என்று தெரிந்தவுடன் மகிழ்ச்சி அடைந்து என்னை உற்சாகப்படுத்தினார். அப்படி அவர் திறமை இருக்கின்றவர்களை, தகுதி இருப்பவர்களை உற்சாகப்படுத்துவதும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு எதுக்கு தெரியுமா அந்த உற்சாகப்படுத்துவது, வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவது? மக்களுக்கான மனிதனாக நீ வர வேண்டும், சக மனிதனுக்காக வாழுகின்ற வாழ்க்கை தான் சிறப்பானது அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் அதிக சம்பளம் வாங்கின நடிகர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. அத்தனை வருவாயையும் அவர் சேமித்து வைக்கவில்லை, சொத்துக்களை வாங்கி குவிக்கவில்லை, வாரி வாரி வழங்கினார். தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்தார். சக மனிதனுக்காக வாழ்ந்தார். அத்தனை சொத்துக்களையும் தானம் செய்தார். கடைசியில் எஞ்சிய சொத்துக்களை அறக்கட்டளையின் வாயிலாக, அத்தனை சொத்துக்களையும் அறக்கட்டளையின் வாயிலாக கொண்டு வந்து இன்றைக்கு வாய் பேசாதோர், காது கேளாதோர் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, கல்வி பணிக்காக இன்றைக்கு அதை செலவு செய்கின்ற வகையில் ஒரு நிலையான ஏற்பாடு செய்திருக்கிறார். இத்தகைய மனிதர்கள் யாராவது ஒருவர் உண்டா? அவர் கட்சி ஆரம்பித்த பொழுது சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? தர்ம யுத்தம். தர்ம யுத்தத்தை தொடங்கிவிட்டேன். அந்த தர்ம யுத்தத்தில் பங்கு பெறுகின்றவர்கள் தங்களுடைய சுயநலத்தை துறந்து இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் பணிபுரிய என் பின்னால் அணிவகுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை செய்தார். 10 ஆண்டு காலம் அவர் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தார். ஒரு நேர்மையான சேவை நிறைந்த அந்த ஆட்சியை கொடுத்தார். அந்த ஆட்சியில் மக்கள் பெற்ற நன்மையை போல் இன்றைக்கு பல நன்மைகள் தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர்தான். ஆக சேவை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக சக மனிதனுக்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை அவர்தான் விதைத்தார். அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தால் தானே நான் அம்மா உணவகம் கொண்டு வர முடிந்தது மேயராக இருந்த பொழுது. மனிதநேய அறக்கட்டளையின் சார்பில் 2006 நான் மனிதநேய ஐஏஎஸ் இலவச கல்வி அறக்கட்டளையை புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொண்டு திறந்து வைத்தேன். சைதாப்பேட்டையில் மலிவு விலை உணவகம் என்று ஒன்றை தொடங்கி நடத்தினேன். அதிலே மக்கள் பெற்ற பயன் என்னை வெகுவாக ஈர்த்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை
மேயராக தேர்தலிலே போட்டியிட வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக வெற்றி பெற்றேன். அது ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நான் சட்டமன்ற தேர்தலில் அப்போது நான் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தேன், கல்லா வாக்கினார். அப்போ தலைவர் சொன்னார், கவலைப்படாத, நீதான் அதிமுகவின் முதல் மேயர், நீ போய் களப்பணி ஆற்றினார். தேர்தல் விரைவில் நடக்கும்னு நினைச்சா அது பல வழக்குகளின் காரணமாக அப்படியே தலைவர் உயிரோடு இருக்கும் வரை தேர்தல் நடக்கலை. அதுக்கு பிறகு எனக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த பொழுது அந்த வாய்ப்பில் சென்னை மாநகர் மக்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தார்கள். ஆச்சரியப்படத்தக்க வெற்றி. அதாவது 200 வார்டுலையும் கவுன்சிலர்கள் நிற்கிறாங்க. அந்த 200 வார்டுலையும் இருக்கிற கவுன்சிலர்கள் அதிமுகவோட 31 பேர் தோத்துறாங்க. ஒட்டுமொத்த வார்டில் திமுகவுக்கும் கவுன்சிலருக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னா 1.5 லட்சம். ஆனால் எனக்கு 200 வார்டுலையும் ஓட்டு கூடுதல், 5,19,000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வைக்கிறாங்க. அப்போ சேவை செய்தால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாதையில் பயணித்தால் மக்களுடைய அங்கீகாரத்தை பெற முடியும் என்பதை இந்த மக்கள் உணர்த்திய தேர்தல் தான் 2011 மேயர் தேர்தல். சேவை செய்பவர்களை, தூய்மையானவர்களை மக்கள் இன்றைக்கும் விரும்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு நான் அந்த தேர்தலை தான் நான் ஒரு அடையாளமாக, புரட்சி தலைவருடைய பாதையில் நான் பயணித்து வெற்றியடைந்த திட்டங்களில் ஒன்றுதான் அம்மா உணவகம். பள்ளி மாணவர்களுக்கு இந்த மலிவு விலை உணவகத்தை நடத்தினேன் சைதாப்பேட்டை பூக்கார தெருவில். அது 6 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. எல்லா தரப்பு மக்களும் அதை பயன்படுத்தினார்கள். நான் மேயரானவுடன் அம்மாவிடம் சொன்னது, இந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் தான். இந்த சிந்தனை எனக்கு ஏன் வந்ததுன்னா, அவர் கொடுத்த சத்துணவு, அந்த சத்துணவு திட்டத்தினுடைய நீட்சி தான் அம்மா உணவகம், மலிவு விலை உணவகம். ஏழை எளியவர்கள் 3 வேளை உணவை சாப்பிட வேண்டும். அதற்கு குறைந்த நிதி இருந்தால் போதும். ஒரு நாள் ஒன்றுக்கு 15லிருந்து 20 ரூபாய் இருந்தால் போதும் என்ற நிலையை உருவாக்கி எல்லோரும் பசி பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடையாளம் தான் அம்மா உணவகம். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பில் புரட்சி தலைவருடைய ஆசி எனக்கு இருந்த காரணத்தினால் என்னால் எல்லா காரியங்களையும் சரியாகவும் நேர்மையாகவும் செய்ய முடிந்தது. ஸோ இந்த இலவச கல்வி அறக்கட்டளை இன்றைக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் அடிப்படை காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசிதான். நான் மேயர் என்ற வார்த்தையை முதலாக புரட்சி தலைவர் தான் என்னை ஆசீர்வதித்தார். நீதாண்டா அதிமுகவின் முதல் மேயர். 1980 சொல்றார். நினைச்சு பாருங்களேன், 2011 31 ஆண்டுகள் கழித்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷர் என்பதையும், சொல்லிய அறிவுரையின்படி வாழ்ந்தால் அவர் என்றைக்கும் பக்கபலமாக இருப்பார் என்பதையும் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் எங்களை காப்பாற்றுவார், புரட்சி தலைவர் அவருடைய பாதையில் பயணிக்க வேண்டும், நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பக்தர்கள் இன்று வரையிலும் அவர் மீது அவ்வளவு பக்தியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்தன் ரசிகன் அவருக்காக மாதம் ஒன்றுக்கு குறைந்தது 100 ரூபாயிலிருந்து அதுக்கு மேலே அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல இன்னைக்கும் செலவு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நடிகர் எங்காவது உலகத்தில் உண்டா? அவருடைய பெயரில் அவருக்காக யாருக்காவது உதவி செய்வது, அவருடைய புகழை பரப்புவது,
இதை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர், புரட்சித் தலைவர் என்ற அவதார புருஷர், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவர், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவர் பயன்படக்கூடியவர், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று விரும்பி செய்தவர். அதை தலைமுறை தாண்டி நினைவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் ஒரு தீராத, என்ன சொல்லலாம், அதை அந்த கொள்கை செயல்படுத்துவது, அந்த பாதையில் பயணிப்பது, அதை நோக்கியே அன்றாடம் செயல்படுவது என்ற வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்.